இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி. புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே காற்றை போல இனிமையாக கலந்து உரையாடக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இவங்களை சுற்றி எந்நேரம் ஒரு 10 பேர் நண்பர்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த ராசிக்குரிய சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பெண்கள் பிணைந்த மாதிரி ஒரு சின்னம் இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2 விதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கக்கூடியவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. வேலையாகட்டும், செய்கிற தொழிலாகட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமே 2 விதமாக இது செஞ்சு பார்க்கலாம், இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்து இதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க கூட பிறந்தவங்க சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே நிறைய அன்பு வைத்திருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சகோதரிக்காக சகோதரனுக்காக அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சரிபாதி நாட்களை அவங்க உடன்பிறப்புகளுக்காக செலவு செய்யக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்க. யார் வேணாம் இவங்ககிட்ட பேசலாம் பேசக்கூடாது அப்படின்னு எப்பவுமே ஒதுங்கி போக மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்ரோச் பண்ணக்கூடியவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக நிறைய கற்றுக்கணும், புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் அல்லது புதுசாக ஏதாவது பண்ணலாம், புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புது விஷயங்களை கற்றுக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்த விஷயம். அதே மாதிரி கல்வியிலையும் அப்படி தான். அடுத்து நம்ம இந்த பாடத்தை படிக்கலாம், இந்த செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கலை ரசனை அதிகமாகவே இருக்கும். கலைகள்லையும் கொஞ்சம் அதிக ஆர்வம் உள்ளவங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப அமைதியான சுபாவம் தான், ஆனால் எதையுமே டக்குன்னு கற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு சாமர்த்தியசாலிங்க, சுய முன்னேற்றம் உடையவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம். எல்லாரும் அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, உறவுகள் சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க, மனைவி மூலமாக சில சொத்துக்கள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி செயல்படுவாங்க. ஆனால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் சுயமாக முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்க அப்படின்னு போய் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. என்னால் என்ன பண்ண முடியும், நான் எந்த அளவுக்கு முன்னேறுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். பேச்சு வல்லமை அதிகமாக இருக்கும். கேலி கிண்டலாக நகைச்சுவையாக பேசுகிறதுல இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. அதிலெல்லாம் கெட்டிக்காரங்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க கூட எந்நேரம் பார்த்திங்கன்னா நண்பர்கள் நிறையா இருப்பாங்க. நண்பருக்கு கூட அதிகம் உரையாடுறது, நண்பர் கூட எங்கேயாவது வெளியில் போகிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வீட்டில் இருக்கிறது அதிகம் பிடிக்குமா, வெளியில் இருக்கிறது அதிகம் பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்கள் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நாங்கள் சொன்ன மிதுன ராசி அன்பர் கூட பொருந்தலை அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் சொல்லியிருந்தீங்க நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில். எல்லாருக்கும் இது பொருந்தாது. ஏன்னா இது பொதுவான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் அது கரெக்டாக சொல்ல முடியும். அதனால் இது பொதுவான பலன்கள். முடிந்தால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பிறந்த ஊருடைய பெயரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிடரிய ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பாகிஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இணைந்திருக்காங்க. 11ல் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கிறார். இந்த வாரம் முழுமையாக பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய ஆதாயங்கள் இந்த வருகின்ற வாரத்தில் கிடைக்கும். ஏன்னா கடந்த வாரத்திலாம் நிறைய கடன் பிரச்சனை, நிறைய இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் கொஞ்சம் குறையும். ஏன்னா கடந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலை ஏதாவது பாதிப்பு, சின்ன
சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த வாரத்தில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அரசாங்க சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அரசாங்கத்துக்கிட்ட சில சில உதவிகள்லாம் இந்த காலகட்டத்தில் கேட்டிருப்பீங்க. ஒரு சிலர்லாம் புதிதாக ஒரு கடை திறக்கிறேன், அதற்கு பர்மிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயம்லாம் கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. புதிதாக அரசு ஒப்பந்தங்கள் போட இருக்கிறவங்களுக்கு இது சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருப்பதனால வருகின்ற வாரம் அமோகமாக இருக்குது இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வெகு காலமாக ஒரு சிலர்லாம் பதவி உயர்வுக்காக சம்பள உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நிலுவையில் வராமல் இருந்த பணம் கூட இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய யோகம் இருக்குது. பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி இந்த மிதுனராசி என்பவர்கள் வாழ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய பங்குதாரர்கள் இந்த டைமும் கிடைப்பாங்க. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வருகின்ற வாரத்தில் புதிதாக தொழில் தொடங்கலாம், புதிதாக ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நீங்கள் முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு வருமானம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. புதிய வழியை ஒன்று தேர்ந்தெடுப்பீங்க. இந்த வழியில் நம்ம போனோம்னா ஓரளவுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது வழியை தேர்ந்தெடுப்பீங்க. அந்த வழியில் ஒரு சில வருமானங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி எப்பவுமே நேர் வழியில் செயல்படுங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தவறான பாதையில் உங்களை அழைத்துட்டு போவாங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விற்பனை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டு அடுத்த கடையை தேடி போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் இனிமையாக அதிகப்படுத்துங்க. உற்பத்தி பொருள்லாம் கொஞ்சம் தேக்க அடைகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சலுகைகள் கொடுக்கலாம். சலுகைகள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய விற்பனை பொருள்லாம் ஓரளவுக்கு சேலாகக்கூடிய யோகம் இருக்குது. புதிதாக ஏதாவது ரொம்ப முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். இருக்கிறதையே ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். புதிதாக ஏதாவது முதலீடு போட்டு பெருசாக துவங்கி கடனை வாங்கி பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணிடும். அதனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் செய்யுங்க. அதிக அலைச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சோர்வு, சின்ன சின்ன மனசோர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேச வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுப்பீங்க இல்லையா, அது எப்பவுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் மட்டும் சிங்கிளாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுங்க. குழந்தைகளுக்காக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவங்கள கொஞ்சம் அவங்களுடைய போக்கிலேயே விட்டு பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட ஏதாவது வண்டி கொடுக்கறது, அதே மாதிரி அவங்களுடைய ஏதாவது ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கவனமாக பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. சனி ராகு இணைவதனால, செவ்வாய் பார்ப்பதனால இந்த காலகட்டத்தில் எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். அது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் ஏதாவது கொஞ்சம் அசந்திங்கன்னா கூட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய தூக்கம் குறையிற மாதிரி இருக்கும். அலைச்சல் அதிகமாகும், சோர்வு உண்டாகும், உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கவனக்குறைவாக எங்கேயாவது செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மிதுன ராசி அன்பர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். இன்னும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை நினைத்து மனதார நினச்சிக்கிட்டு பால் நெய்வேத்தியமாக செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் எந்த விஷயம்லாம் தடையாக இருக்கோ அது எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறும்.
முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த மிதுன ராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. மாலை வேளையில் லட்சுமி நரசிம்மருக்கு பால் நெய்வேத்தியமாக செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு லட்சுமி நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.